ஹாய் மச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தாலுமே டக்குன்னு அதை சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுங்க பல ஆஸ்பெக்ட்ஸில் டெசிஷன் எடுத்து தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. பசங்க நம்ம எல்லாம் டக்குன்னு முடிவு எடுத்துருவோம். பொண்ணுங்க அப்படி முடிவெடுக்க முடியாது. ஸோ டைம் எடுப்பாங்க. நம்ம வேறு மாதிரி, நம்ம பசங்க ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான். ஓகே, அதை விடுவோம். நேராக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளோட டோன், வாய்ஸ் டோன் மாறும் பார்த்துக்கோங்க. அவள் நார்மலாக கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவாள். ஆனால் நீங்கள் போய் பக்கத்தில் பேசுகிறீங்க அப்படின்னே ஒரு மாதிரி அந்த டோன் ஸ்வீட்டாக மாறும், பொலைட்டாக இருக்கும், ஒரு அன்பு, ஒரு பணிவு, இதெல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வியர்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. வியர்டாக ஆக்ட் பண்ணுவாங்கன்னா என்ன, இப்போ நம்மளே பசங்க கும்பலாக இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டோட ஆளும் ஒன்று இருக்குது அப்படின்ற போது என்ன பண்ணுவோம், நம்ம மாற்றி என்ன மச்சி ஏய் அப்படின்னு ஒரு மாதிரி சிக்னல்லாம் கொடுத்து கலாச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. இது மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா இது ஒரு சிக்னல், ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாள். ஏனென்றால் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். உங்கள் கூட இருந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும். அது ரொம்ப டைரெக்டாக போய் வாண்டடாக போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அது மாதிரி ஹெல்ப்புன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்பிங் மென்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்காது. எந்த பொண்ணுக்கு எந்த பையனை பிடிச்சிருக்கோ அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மென்டாலிட்டி இருக்கும். பொதுவாகவே மதர் தெரசானா இங்கே கிடையாதுமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பொண்ணாக இருந்தாலுமே உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஷைனஸ் வரும், ஒரு ஆக்வர்டான, ஒரு அசடு வலிகிற முகமாக அது மாறும். அப்படியே வெக்கப்படுறதும் இது நார்மல் தானே. பசங்க நம்ம வெக்கப்படுறது இல்லையா, பொண்ணுங்க வெக்கப்படுவாங்களா, இதில் என்ன தப்பு இருக்குது? இது மாதிரி சாரி உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத இது மாதிரியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண இதுவுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ கலாய்கிறாங்க போல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெலசி. நீங்கள் போய் ஒரு வேறு பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பாள். நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்த பிறகு கேட்பா, யார் அது, இப்படி தான் நீங்கள் எப்பயும் ரெகுலராக பேசுவீங்களா, அப்படியே கேஷுவலாக கேட்பாங்க. அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் அந்த சக்காலத்தி இங்கே வந்திருக்கா அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம். ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பேச சொல்லி அப்படியே ரசிப்பா. அதாவது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி கவனிப்போம், நம்ம பேசி வீட்டுக்கு போகிறோன்னாலுமே எங்கே போகிற அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி அப்படியே கேள்வியெல்லாம் கேட்டு நம்மளை பேச சொல்லி அப்படியே ரசிப்பாங்க. ஏனென்றால் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடித்திருக்கிறது. ஓகே கைஸ், நம்ம ஒரு பொண்ணு டேரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லலை, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லனாலும் இன்டேரக்டாக இது மாதிரி செயல்களை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது. ஏன்னா பொண்ணுங்க ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு நூடுல்ஸ். அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சால்வ் பண்ணணும். வேணும்னா கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.